Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக், அதில் சம் பாயிண்ட்டு. எக்ஸாம்பிள் சம் 1.1. Calculate the number of electrons in 1 coulomb of negative charge. கூலும்னா என்ன? எலக்ட்ரிக் சார்ஜோடைய எஸ்ஐ யூனிட் தான் என்ன? கூலும். என்ன கொஷின் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கண்டக்டன்ஸ் இருக்குது. இதில் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு எலக்ட்ரிக் சார்ஜு. 1 கூலும், இதை தான் நம்ம 1 கூலும் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, இந்த 1 கூலுமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? ஸோ எலக்ட்ரானோட ஃப்ளோ தான் எலக்ட்ரிக் சார்ஜ். இங்கே நமக்கு 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எதில் உள்ளது? 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ கிவனில் என்னெல்லாம் எழுதலாம்? நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜை க்யூங்கிற லெட்டரில் டினோட் பண்ணணும். ஸோ க்யூ ஈக்குவல் டு 1 கூலும். 1 எலக்ட்ரானோட வேல்யூ நமக்கு தெரியும், தியரியில் படிச்சிருப்போம். மில்லிகன் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஃபவுண்ட் பண்ணது E ஈக்குவல் டு 1.6 × 10⁻−19 கூலும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், நெவர் சேஞ்சஸ். ஸோ அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? என்னங்கிறது என்ன? N ஈக்குவல் டு கொஷின் மார்க். அக்கார்டிங் டு தி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜு, அதோட ஃபார்முலா என்னென்னா Q ஈக்குவல் டு NE, நம்பர் ஆஃப். இது அந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜில் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜ், தி சார்ஜ் Q ஆன் தி எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ஆன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Q ஈக்குவல் டு NE. நமக்கு இதில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலி இதில் ஒரு டேர்ம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன? நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை அப்படியே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். NE ஈக்குவல் டு Q. ஈயை வந்து ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் கொண்டு போகும்போது இங்கே மல்டிபிள் இருக்க டேர்ம் டிவைடில் மாறிடும். அப்போ N ஈக்குவல் டு Q/E. N ஈக்குவல் டு Qவோட வேல்யூ என்ன? நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ 1 டிவைடட் பை 1.6 × 10⁻−19 கூலும். நம்ம வந்து இப்படியும் வந்து டிவைட் பண்ணலாம், ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து இந்த பாயிண்டில் இருக்கிறது வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது, டிவைட் பண்ண முடியலன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மேலும் கீழையும் 10ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே 10ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இது நம்ம ஒரு ஹோல் நம்பராக வந்துடும், 10/16. ஸோ அப்போ இதை ஈஸியாக என்ன பண்ணலான்னா நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ண ஆன்சர் N ஈக்குவல் டு 0.625. இங்கே என்ன இருக்குது? கீழே 10⁻−19 இருக்கா? இங்கே 19, 10⁻−19. இது மேலே போகும்போது +19 மாறிடும். 0.625 × 10⁻+19 கூலும். இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு வேல்யூ வந்து பாயிண்ட் வந்து முன்னாடி வச்சுருக்கோம். ஸோ அதனால் 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். அப்போ 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 கூலுமில் 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே. Second question, consider 2 point charges Q1 and Q2 at rest as shown in the figure. They are separated by a distance of 1 meter. Calculate the force experienced by the 2 charges for the following cases. இது கூலும்ஸ் லாவோட ஃபார்மேட்டில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேசஸில் நம்ம கூலும்ஸ் லா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். 2 சார்ஜஸ் Q1 Q2ங்கிற 2 சார்ஜஸ், இந்த 2 சார்ஜையுமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இதில் வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தோன்னா
Q1 equal to plus 2 mu கூலும் அதாவது மைக்ரோ கூலும் plus 2 மைக்ரோ கூலும். இங்கே Q2 equal to plus 3 மைக்ரோ கூலும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் Q1 அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜ் 1க்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ சார்ஜ் ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும். மைக்ரோ அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து எழுதுவோம்னா 10⁻⁻6 அப்படின்னு போடுவோம். Q2 equal to -3 microcoulomb, Q1 equal to +2 microcoulomb and Q2 equal to -3 microcoulomb. So in the last case மட்டும் kept in water, epsilon r equal to 80, அதாவது relative permittivity equal to 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். This is a first case. Q1 equal to plus நாங்கள் இருக்கிற கேஸ் 1 நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இதில் நமக்கு என்னெல்லாம் கிவன் டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறதுன்னு எழுதியிருக்கேன். Q1க்கு என்ன வேல்யூ இருக்குது, Q2 வேல்யூ R ஈக்குவல் டு அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது Q1 அண்ட் Q2ல என்ன ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. Q1னால் Q2ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், Q2னால் Q1 ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது இங்கே நம்மளோட ஒர்க் என்ன, ஃபோர்ஸஸை எவ்வளோ ஃபெல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் Q1 Q2 ரெண்டு சார்ஜஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே +2 Q1 +2, இங்கே Q2 வந்து +3. அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் சார்ஜஸ் இருக்குது. லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், ரிப்பிள் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்க்கும்போது F வெக்டார் 2 1 ஏன் போட்டிருக்கோன்னா இங்கே Q1 அப்படிங்கிற Q1ங்கிற சார்ஜு Q2 மேலே என்ன ஃபோர்ஸ், இதை வந்து என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் F21 அப்படின்னு போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி சார்ஜ் Q2 வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, யார்னால, டியூ டு Q1னால் Q2 ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? இப்போ F ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட் K தெரியும், Kவோட வேல்யூ 1/4/ε0 Q1 Q2 டிவைடட் பை R². தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ் எப்படி இருக்கும், ப்ராடக்டாக இருக்கும். அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி இதுதான் அதோட ஃபார்முலா. ஆர் கேப் வந்து டைரக்ஷனை டினோட் பண்ணும். இதோட டைரக்ஷன் எப்படி போகும்னா 1லேருந்து இங்கே Q1லேருந்து Q2 தான் போகும். ஸோ அதனால 1 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து ஃபோர்ஸை இண்டிகேட் பண்ணுற நம்பர், இது டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அகெயின் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது 1/4πε0 ஃபார்முலா இருக்கா, ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் 1/4/ε0 வேல்யூ 9 × 10⁻9 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதோட வேல்யூ என்ன, 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் பவர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஸோ 1/4πε0. ε0 அப்படிங்கிறது ஒரு வேக்கும், பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், ஒரு வேக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ε0. εr தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்கே இதுக்கு நமக்கு டேட்டாஸ் தெரியும்ல, அதை நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Q1 வேல்யூ என்ன, +2 இன்ட்டு அதோட யூனிட் இருக்குல்ல மைக்ரோ கூலும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 10⁻⁻6 10⁻⁻6 மல்டிபிள் இங்கே ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் மல்டிபிள் Q2வோட வேல்யூ என்ன 3 இன்ட்டு அண்ட் அகெயின் மைக்ரோ கூலும் 10⁻⁻6. இங்கே இதோட வேல்யூ ஆர் டிஸ்டன்ஸோட வேல்யூ 1 இஸ் ஆல்சோ 1. இங்கே இந்த வெக்டர் டைரக்ஷனை வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா ith வெக்டார் நம்ம போட்டுக்கலாம். ஸோ I வெக்டார்.
ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பவரை முதல்ல வந்து டேலி பண்ணணும். இது நம்ம ஆட் பண்ணோம்னா -12 வரும். இங்கே ஒரு +9 இருக்குது. ஆக்சுவலி 12 தான் பெரிய நம்பர், அதனால் -12ல் 9 போச்சுன்னா ரிமைனிங் 3 இருக்கும். இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 54 வருது. அப்போது F vector 21 ஈக்குவல் டு 54 × 10⁻³ ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன். இது I வெக்டார், அதோடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ith வெக்டாராக நம்ம மாற்றிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த Q1ஆல் Q2ல் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது பார்த்தாச்சு. அதே கேஸ் 1ல் Q2னால் Q1க்கு என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னென்னா இந்த வேல்யூஸ்லாம் நியூட்டனோட தேர்ட் லாவுக்கு ஒபே பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக எப்படி எழுதிடலாம். நமக்கு நியூட்டனோட தேர்ட் லா என்ன? எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும், பட் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போது நம்ம என்ன வந்து ஷார்ட்டாக நம்ம எழுதலாம் அப்படின்னா எஃப் இதை வந்து 1 2ன்னு எழுதணும். ஏன்னா வந்து Q2 சார்ஜ் 2னால் சார்ஜ் 1க்கு என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஈக்குவல் டு மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, -54 × 10⁻³ நியூட்டன் I அப்படி போடலாம். பட் நான் வந்து திரும்பவும் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஆக்சுவலி இது வந்து நியூட்டனோட தேர்ட் லா யூஸ் பண்ணி போட்டதால் இப்படி போட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு எழுதின மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். இதுலேருந்து இப்போ வந்து Q2, இது Q2னால் Q1 எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, அகெயின் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, Q1 வேல்யூ அண்ட் மைக்ரோ கூலும் 10⁻⁶ இன்ட்டு Q2ஓட வேல்யூ 3 இன்ட்டு அகைன் இங்கே மைக்ரோமீட்டர் இருக்குல்ல, மைக்ரோ கூலும் 10⁻⁶. இந்த டைரக்ஷன் இது மட்டும் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ -I பவர், இங்கே என்ன வேல்யூ, ஸோ இந்த மைனஸ் தான் நம்ம இங்கே முன்னாடி போட்டிருக்கோம், அதுதான் நம்ம இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். ஓகேவா? இப்போது வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் Q1 Q2 மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ், Q2 Q1 மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸை பார்த்தோம். ஸோ செகண்ட் கேஸ் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளஸில் இருக்குது, Q1 ப்ளஸில் இருக்குது, Q2 வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன, அன்லைக் சார்ஜஸ். ஸோ அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த அதே தான் லைக் சார்ஜஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, அது ரிப்பிள் பண்ணுச்சு. இது அன்லைக் சார்ஜஸ், இது அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ நத்திங். ஸோ அகெயின் சேம், அதில் இருக்க டேட்டாவை எடுத்து எழுதியாச்சு. F12 வேல்யூ என்ன, F21 வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், F வெக்டாரோட வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜு Q2 மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஃபோர்ஸ். ஸோ அதை இப்படி நம்ம எடுத்துப்போமா, இது எடுத்துப்போம். Q1னால் Q2வில் ஃபோர்ஸ் என்ன, ஓகே, force experiences by the charge Q2 due to the Q1. இது கேஸ் நம்பர் 2. செகண்ட் கேஸில் அகைன் இது கேயோட ஃபார்முலா, இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸு, இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இது தான் Q1 Q2 /R²க்கு. சேம் வேல்யூ, இது எங்கேயுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. -3 இங்கே அந்த என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட போகிறோம். இந்த R கேப்புக்கு பதிலாக இந்த I கேப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ I கேப்பு F21 வெக்டர் ஈக்குவல் டு, இதை நம்ம வந்து டேலி பண்ணோன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, இங்கே இந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். இதை மல்டிபிள் பண்ணும்போது 54 தான் வரும். இன்ட்டு பவர் அப்படின்னா -6 -12 இங்கே 10⁻9 இருக்குது. ஸோ 10⁻9ஐயும் 10⁻−12ஐயும் நம்ம ஆட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு 10⁻−3 கிடைக்கும்.
இது நியூட்டன், ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன், ஐ கேப். ஸோ சேம் இதே நியூட்டனோட செகண்ட் லா ஃபார்முலா தேர்ட் லாவை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா எஃப் வெக்டார் 1 2 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் 54 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் ஐ கேப் அப்படின்னு இது இந்த வேல்யூ தான் வரும். ஸோ இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். Q2 அப்படிங்கிற சார்ஜ்னால Q1 மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க 1/4/ε0 Q1 Q2/r² r cap 21. திஸ் இஸ் a vector direction கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது 12 F12 vector equal to 54 into 10⁻³ நியூட்டன் ஐத் கேப். ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்தது வந்து தேர்ட் கேஸ் பார்க்குறோன்னா தேர்ட் கேஸ்லேயும் அதே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் என்ன அன்லைக் சார்ஜஸ் தான். ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா ரிப்பிள் பண்ணும். இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் பிளேஸ்டு இன் வாட்டர்னால் இந்த ரெண்டு சார்ஜையுமே வாட்டருக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அங்கே அந்த வாட்டருக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸஸ் வந்து வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து இந்த எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது என்ன ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80 கொடுத்துருக்காங்க. சேம் இங்கேயும் வந்து Q1 Q2 மேலே இருந்த சார்ஜு Q2 Q1 மேலே இருக்க ஃபோர்ஸ் என்ன, இங்கேயும் ஃபோர்ஸ் என்ன, இங்கேயும் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Q1 Q2 மேலே உள்ள ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். இது வாட்டருக்குள்ளே இந்த ரெண்டு Q1 Q2 சார்ஜஸ் எதுக்குள்ளே இம்ரெஸ்டாக இருக்குது வாட்டருக்குள்ளே இம்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இங்கே வாட்டர் W போட்டிருக்கோம் ஈக்குவல் டு 1/4 இந்த இடத்துல எப்போதுமே வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீ பெர்மிட்டிவிட்டி வேல்யூ ஒன்று எக்ஸஸாக நமக்கு கொடுத்துருக்கிறதுனால எப்போதுமே இந்த இடத்துல எப்சிலான் நாட்டு பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் தான் போடுவோம். பட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்ன்னு சொல்லிட்டு இந்த எப்சிலான் அப்படிங்கிறது மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டியோட மீடியம்னு சொல்லுவோம். இது வந்து வேக்கும் ஃப்ரீ ஸ்பேஸில் பெர்மிட்டிவிட்டி எவ்வளோ பெர்மிட் பண்ணுது, தட் மீன்ஸ் எவ்வளோ அலோ பண்ணுதுங்கிறது தான். இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஸோ அதனால் இங்கே எப்சிலான் தான் நம்ம போடுவோம். ஸோ எப்சிலானுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் Q1 Q2/r² r cap 21. இங்கே ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் சேம் அதே வேல்யூ தான் நமக்கு அகெயின் வரும். அதனால F21 வெக்டார் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்ச அந்த வேல்யூ -54 into 10⁻³ எல்லாத்துலேயுமே கண்டுபிடிச்ச அந்த ஃபைனல் வேல்யூ இருக்குது. அது மைனஸ் ப்ளஸ் வரதா மட்டும் செக் பண்ணி போட்டுக்கணும். ஸோ அதனால் நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். எப்சிலான் ஆர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 80. இதுதான் நமக்கு ஒரு அடிஷ்னல் ஒர்க் இந்த தேர்டு கேஸில் 80. இது ஐ கேப்லாம் அப்படி தான் வரும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா -6.75 into 10⁻⁻4 நியூட்டன் ஐ கேப்னு வரும். ஸோ சேம் இதே மாதிரி தான் F12க்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்ஸோட ஃபார்முலா 1-2க்கு இது வந்து வெக்டர் டைரக்ஷன் F12 வெக்டார் டிவைடட் பை எப்சிலான் ஆர். சேம் அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அதே வேல்யூ சேஞ்ச் ஆகி வரும். இந்த இடத்துல சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் ஆல் 3 cases ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இந்த 3 கேஸஸ்மே நியூட்டனோட தேர்ட் லாவை பேஸ் பண்ணி அதை ஒபே பண்ணி தான் நமக்கு இந்த 3 கேஸஸ்மே நமக்கு ஃபாலோ ஆகுது. அப்போ அந்த 3 கேஸஸில் Q1 Q2ல மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி போட்டாலே போதும். இதுதான் F12 வெக்டார் ஈக்குவல் டு -F21 வெக்டார். So every action there is an equal and opposite reaction. This is a third law of Newton law. Okay students, thank you. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். தேங்க்யூ.